அம்மா, பிரியா மம்மி என் முகத்தை எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்கம்மா. பாத்தீங்களா இப்ப குழந்தை முகத்தை எவ்வளவு அழகா மாத்திருக்கேன்னு. இவ்வளவு அழகான முகத்தை நீங்க மேக்கப் போட்டு கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா நான் எவ்வளவு அழகா மேக்கப் போட்டிருக்கேன்னு பாருங்க. காவியா, நீ ரொம்ப அழகா இருக்க. வா மம்மி கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. போட்டோ தானே, போ அஞ்சலி. காவியா வா, காவியா நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். வா வா. காவியா, இப்ப மட்டும் உன்னை டாடி பார்த்தாரு, உன்னை கொஞ்சிக்கிட்டே கார்ல கூட்டிட்டு போயிடுவாரு. நீ பொம்மை மாதிரி அழகா இருக்க. இப்போ நீ ஸ்கூலுக்கு போகணும். சரி மம்மி. உன் ஸ்கூல்ல எல்லாரும் நீ அழகா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட போறாங்க. சரி மம்மி போய் ரெடி ஆயிட்டு வரேன். அம்மா, நான் எப்படி இருக்கேன்? அஞ்சலி, உன்னை பிரியா பொம்மை மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க அஞ்சலி. அம்மா, இப்போ நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி தலை சீவி அதுக்கப்புறமா நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறேன். மம்மி, உங்க கைக்கு என்னாச்சு? என்னடா உங்க கைக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். கை காட்டுங்க. ஒண்ணும் இல்ல, நீ போ. கையை காட்டுங்க மம்மி. புள்ள எவ்வளவு பாசமா கேக்குறான், காட்டேன்டி. ஐயோ மம்மி, இந்த கையில சரங்கு. டேய், இது சரங்கு இல்லடா. சூடு பட்டு கையெல்லாம் வெந்துடுச்சுடா. அஞ்சமாவும் தான் டீச்சர்ட் எடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகலையே. அவ ஏதாவது கிளவுஸ் போட்டிருப்பா. க்ளவுஸ் போட்டாங்களா? மம்மி, அவங்க வெறும் கையால் தான் டீச்சர்ட் எடுத்தாங்க. நான் தான் அவங்க கூட இருந்து பார்த்தேனே. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. டேய், நான் வச்சிருந்த சட்டில தான் நிறைய நெருப்பு இருந்துச்சு, அதனால தான் சுட்டுடுச்சு. உங்க சட்டில மட்டும் நெருப்பு, அவங்க சட்டில ஐஸ் கட்டி இருந்தது. அதுவும் நெருப்பு தான் மம்மி. டேய், அவ ஒரு நாட்டு கட்டடா, அவளுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. என்னது நாட்டு கட்டி? அப்படின்னா என்ன? அவ கிராமத்துக்காரின்னு சொன்னேன்டா. அவளுக்கு கிராமத்துல வேலை செஞ்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கோம். ஆனா என் பொண்ணு அந்த மாதிரியா? பூ மாதிரி வளர்ந்தவ. அவ சூடா சாப்பிட்டாலே ஒத்துக்காதுடா. அது மட்டும் இல்ல, சூடா தீச்சட்டி எடுத்ததுனாலதான் கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. மாயா பத்தி உனக்கு தெரியும்ல, சூடா எதுவுமே சாப்பிட மாட்டா.